திறக்க முடியாத பூட்டு எதுவும் இல்லை, தீர்க்க முடியாத துன்பம் எதுவும் இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் ஒருவன் வசித்து வந்தான். மிகுந்த இலகிய மனம் படைத்த அவன் தன்னாலான உதவிகளை ஏழைகளுக்கும் பெரியவர்களுக்கும் செய்து வந்தான். நீண்ட நாட்களாக அவனுக்குள் ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. எதற்காக இந்த ஏழைகளுக்கு மட்டும் இவ்வளவு துன்பத்தை கடவுள் கொடுக்கின்றார்? இதற்கான விடை கிடைக்கவில்லையே என்று நீண்ட நாட்களாக அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வருவதாக கேள்விப்பட்டான். சக்தியுள்ள அந்த சாமியாரிடம் எந்த கேள்வியையும் கேட்கலாம், எல்லாவற்றிற்கும் அவர் பதில் கூறுவார் என்பதை கேள்விப்பட்ட அந்த இளைஞன் சாமியாரை சந்தித்து எப்படியும் தன்னுடைய கேள்விக்கு பதில் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த சாமியாரை சந்திக்க புறப்பட்டான். ஏற்கனவே அந்த சாமியாரை சந்திப்பதற்கு நிறைய கூட்டம் நிரம்பி வழிந்தது. கூட்டம் குறையட்டும் என்று ஓரமாக நின்று கொண்டிருந்தான். கூட்டம் கலைந்த பிறகு அந்த சாமியாரிடம் சென்று தன்னுடைய கேள்வி கேட்டான். சுவாமி, நீண்ட நாட்களாக என்னுள் ஒரு கேள்வி என் மனதை உறுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் தான் சரியான பதிலை கூற வேண்டும் என்று கேட்டான். அந்த சாமியார் இளைஞனை பார்த்து, உன்னுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் தயங்காமல் கேட்கலாம், அதற்கு சரியான பதிலை நான் கூறுகிறேன் என்று கூறினார். அந்த இளைஞன் கேட்டான், எதற்காக ஏழைகளுக்கு மட்டும் கடவுள் சோதனைகளை அதிகமாக கொடுக்கின்றார்? அவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கும் போதே பல்வேறு இன்னல்களை அவர்கள் பட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் மேலும் மேலும் அவர்களுக்கு சோதனையை கடவுள் ஏன் கொடுக்கின்றார்? இதற்கான பதிலை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டான். அந்த சாமியார் சற்று நேரம் சிந்தித்துவிட்டு அந்த இளைஞனை பார்த்து கூறினார், இதற்கான பதிலை நாளை காலை உனக்கு நான் கூறுகிறேன். இன்று நீ என்னோடு தங்க வேண்டும் என்று கேட்டார். இரவு முழுவதும் அந்த சாமியாருடன் தங்கிய அந்த இளைஞன் மறுநாள் காலையில் கண் விழித்து பார்த்தான். அவனுக்கு முன்னால் 2 பானைகள் ஒரே அளவில் ஒரு மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்தது. அந்த பானையை பார்த்தவுடன் சாமியார் அந்த இளைஞனை பார்த்து, இந்த பானையை பார்க்கின்ற போது உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார். இந்த 2 பானைகளும் ஒரே அளவில் இருக்கின்றது, மிகுந்த அழகாக இருக்கின்றது என்று அந்த இளைஞன் கூறினான். மீண்டும் அந்த சாமியார் இளைஞனை பார்த்து கேட்டார், இந்த பானைக்குள்ளே என்ன இருக்கின்றது என்று உன் கண்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார். அந்த இளைஞன், இல்லை சாமி, என் கண்களுக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று ஒன்றுமே தெரியவில்லை என்று கூறினான். இப்பொழுது ஒரு பானையை மட்டும் அந்த சாமியார் கீழே கவிழ்த்தார். அதன் உள்ளே இருந்து சாக்கடை நீர் வெளியே கொட்டியது. அடுத்ததாக மற்றொரு பானையை கீழே கவிழ்த்தார். அதன் உள்ளே இருந்து தேன் கீழே கொட்டியது. அந்த இளைஞனை பார்த்து சாமியார் கூறினார், இந்த பானையை போலத்தான் ஒவ்வொருவரின் மனமும் இருக்கின்றது. மேலோட்டமாக நாம் பார்க்கின்ற போது இந்த பானை எப்படி மிகுந்த அழகாக இருக்கின்றதோ அதை போலதான் இருக்கும். அந்த பானைக்குள்ளே என்ன இருக்கிறது என்பது வெளியே யாருக்கும் தெரியாது. அதை கவிழ்க்கும் போதுதான் அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்பது மற்றவருக்கு தெரிய வரும். அதை போலத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் அமைந்துள்ளது. அந்த மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்பது யாருக்குமே தெரியாது. கடவுள் ஒவ்வொருவருக்கும் துன்பத்தை கொடுக்கும் போதுதான் அந்த துன்பத்தை அவன் கடந்து வெளியே வந்து மீண்டும் கடவுளை தேடி வருகிறானா, அல்லது கடவுளே இல்லை என்று வேறு திசையில் பயணிக்கின்றானா என்பது நமக்கு தெரிய வரும். அதை கண்டுபிடிக்கத்தான் பானையை கவிழ்ப்பது போல ஒவ்வொருவருக்கும் கடவுள் துன்பத்தை கொடுக்கின்றார் என்று அந்த சாமியார் கூறினார்.